ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்துச்சு. தெருவின் வழியாக 16 வயது நிரம்பிய ஒரு பெண் போய் கொண்டிருந்தா. முரட்டு குணமுடைய இளைஞர்கள் கூட்டம் ஒன்று அவளை பின்தொடர்ந்து வந்துச்சு. அவர்கள் அவளை சூழ்ந்து கொள்ளும் வரை அவள் அதை கவனிக்கவே இல்லை. அந்த கூட்டத்தின் தலைவன் ஒருவன் நீண்ட கயிற்றினால சில ஈயத்துண்டுகள் தகடுகளை கட்டி அது தன்னோட தலைக்கு மேலாக சுழற்றியபடி அவள் அருகில் சென்றது மட்டுமல்லாம, நீ உன்னோட ஞாயிறு பள்ளியினை நிறுத்திவிட்டு எங்களை சும்மா விடும் வரைக்கும் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க போகிறோம் என்று கூறினார். உறுதியான தீர்மானத்தோடு அந்த பெண் தனது நிலையிலேயே நின்று கொண்டு, நீ விரும்புவதை செய்யலாம் அப்படின்னு சொன்னா. அவள் அருகே மிகவும் நெருங்கி அந்த ஈயத்துண்டுகளை மிகவும் வேகமாக சுழற்றினா. ஆனால் அந்த பெண் தைரியமாக அவ்விடத்திலேயே நகராமல் நின்று கொண்டிருந்தார். கடவுளின் வேலையை செய்வதால் அவர் தன்னை காத்துக்கொள்வார் என்ற தைரியம் அவளுக்கு இருந்துச்சு. அந்த பக்கத்தில் உள்ள சேரியில் உள்ள சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் அவள் வேத பாட வகுப்புகள் நடத்தி கொண்டிருந்தா. அங்க உள்ள முரட்டுத்தனமான சில பசங்களுக்கு அது பிடிக்கல. அதனால இந்த வகுப்புகளை சீர்குலைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இவங்க இடையூறு செஞ்சாங்க. ஆனா அந்த பெண் தைரியமாக அசையாமல் நின்றதை கண்டபோது அவர்களுக்கு அவள் மீது இருந்த வெறுப்பு நீங்கி அவளது தைரியத்தினாலேயே அவர்கள் கவரப்பட்டாங்க. அந்த குழு முழுவதும் அன்று முதல் ஞாயிறு வகுப்பிற்கு செல்ல ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவாக அந்த கூட்டத்தின் தலைவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கண்டான். இந்த அளவுக்கு தைரியமுள்ள ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் மேரி ஸ்லேசர். இன்னைக்கு அந்த மேரி ஸ்லேசரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேரி ஸ்லேசர் 1848 ஆண்டு டிசம்பர் 2 நாள் ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்தாங்க. அவங்க பெற்றோர் மிகவும் ஏழ்மையான நிலையில இருந்தபடினால 11 வயது நிரம்பிய இந்த மேரி ஸ்லேசர் தன்னோட குடும்பத்தை தாங்குவதற்காக அருகில் இருந்த தொழிற்சாலையில பணிபுரிய வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. காலை 6 மணி முதல்ல இருந்து மாலை 6 மணி வரையிலும் அவர் தொழிற்சாலையில வேலை செய்து விட்டு அதன் பிறகு ஒரு இரவு பாடசாலைக்கு சென்று படித்து வந்தா. ஒரு புத்தகத்தை தன்னோடு எடுத்தும் செல்வா. வேலை செய்யும் போது சில சமயம் தன் பாடங்களை படிப்பா. இதே மாதிரி தன்னுடைய வேதாகமத்தை எடுத்து சென்று படிப்பா. அந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிரசன்னம் மிக அருகில் இருந்ததை அவ உணர்ந்தா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவளோடு பேசுவதையும் அவ தெளிவாக உணர்ந்தா. வயதான ஒரு அம்மா கூறிய செய்தியின் மூலமாக ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டா. ஆண்டவர் அதிகமாகவும் நேசிக்க ஆரம்பிச்சா. யோவான் எழுதிய நற்செய்தி நூலை மிகவும் பிரியமாக வாசிக்கிறதும் உண்டு. பல சமயங்கள்ல தனது தூக்கத்தை மறந்து அவ புத்தகங்களை வாசிச்சு கொண்டே இருப்பா. அவளுடைய தந்தை ஒரு குடிகாரனாக இருந்தபடியினால குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சுமூகமானதாக இல்லை. குடிவெறியிலேயே வீட்டுக்கு வரும் தன்னோட தகப்பன் அடிக்கடி தனது தாயாரை அடிச்சு துன்புறுத்துவதையும் கண்டா. அந்த வேளைகள்ல மேரி கண்ணீரோடும் துயரத்தோடும் பயத்திலேயே ஆதரவற்ற நிலையிலேயே வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டு இருளிலே அலைய ஆரம்பிக்க நேர்ந்துச்சு. இருந்தாலும் இந்த விதமான எல்லா அனுபவங்களுக்கும் வாழ்க்கையின் வேலைகளுக்கும் முன்னோடியாக அவளை பயிற்றுவித்துச்சு. மேரியின் தாயார் மிகவும் பக்தி நிறைந்த ஒரு கிறிஸ்தவ பெண். அடிக்கடி இந்த அம்மையார் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை பற்றி தெரியாது என்பதையும் எடுத்து சொல்வா. தன்னுடைய தாயிடம் இருந்து தான் மிஷனரி பணிக்காக ஒரு ஆழ்ந்த பாரத்தை மேரி பெற்றுக்கொண்டா. அவள் தன் தாயாரை பார்த்து, அம்மா, நான் ஆப்பிரிக்க சிறுவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க ஒரு மிஷனரியாக செல்வேன் என்று அடிக்கடி தன்னோட தாய்கிட்ட சொல்லுவா. இந்த பிள்ளைகள் தன்னோட விளையாட்டு வேலையில கூட பிரசங்கம் செய்து விளையாடுவதும் உண்டு. தனது மனதில் ஆப்பிரிக்க பிள்ளைகளாக பலரை நினைத்து கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை மேரி சொல்வதும் உண்டு. இந்த பிள்ளைகள் ஆப்பிரிக்காவை பற்றி தெளிவான விவரங்களை அறிந்தபடியினால அவர்களுடைய மூத்த சகோதரனான ராபர்ட் மிஷனரியாக ஆப்பிரிக்கா செல்வார் என்று தாயாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. மேரி 14 வயதாக இருக்கும்போது அவளுடைய தகப்பனாரும் ராபர்ட் உள்பட அவளுடைய 2 சகோதரர்களும் எதிர்பாராத விபத்துல மரணம் அடைஞ்சாங்க. குடும்பத்தை முழுவதுமாக பராமரிக்கும் பாரம் மேரியின் மேல விழுந்துச்சு. இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக தன்னையே தியாகம் செய்யும் வாழ்க்கையினை அவள் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. இந்த கடுமையான துன்பங்களின் மூலமாக மேரி முன்னிலும் அதிகமான தைரியம் உள்ளவளாகவும் பொறுப்புள்ளவளாகவும் ஆனா.
தான் ஒரு மிஷனரி ஆவதற்கு முன்னதாகவே மேரி முழு மனதோடு ஆண்டவருக்காக தன் சொந்த பட்டணத்துல சாட்சியாக இருந்தா. நாம் ஆண்டவருக்கு பணிபுரிய தூர இடங்களுக்கு செல்வதற்கு முன்னாடி நம்முடைய சொந்த ஊரிலும் இனத்தாரிடத்திலும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை மேரி உணர்ந்தா. மேரி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தொழிற்சாலையில் வேலை செய்வா. இருந்தாலும் தன்னுடைய ஓய்வு நேரத்திலெல்லாம் கடவுளுக்கு எவ்வளவு சிறப்பாக பணிபுரிய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக பணியும் புரிவா. இந்த விதமாக 14 ஆண்டுகள் கடந்து போச்சு. ஆனால் அந்த ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவின் காடுகள், அவற்றில் உள்ள குடிசைகள் எல்லாம் எப்போதுமே அவள் மனக்கண் முன் காட்சியளித்து கொண்டே இருக்கும். ஆப்பிரிக்காவில் மிஷனரியாக பணியாற்றிய டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவிலேயே இறந்து விட்டார் என்ற துயர செய்தி ஸ்காட்லாந்து தேசத்துல பரவுச்சு. அந்த இடத்திற்கு இனி யார் சென்று அந்த பணியை தொடருவார்கள் என்ற கேள்வியும் எழுந்துச்சு. இந்த அறைகூவல் ஆப்பிரிக்காவிற்கு செல்வதற்கான மேரியின் அழைப்பினை உறுதி செஞ்சுச்சு. ஆப்பிரிக்காவின் செல்வதற்கு இப்படி ஒரு அழைப்பு இருப்பதை மேரி தன் தாயாரிடம் கூறினார். அவளுடைய தாயார் மகிழ்ச்சியாக சம்மதித்தாங்க. உடனே மேரி மிஷனரி சங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார். அவள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அவள் ஆப்பிரிக்காவிலே கலாபார் என்ற இடத்திற்கு மிஷனரியாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மிஷனரி சங்கத்திலிருந்து பதில் வந்துச்சு. 1876ஆம் ஆண்டு மேரி ஸ்லேசர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கையசைத்து விடைபெற்று மிஷனரியாக அமெரிக்கா புறப்பட்டாங்க. அந்த கப்பல்ல விஸ்கி, மதுபானம் அடங்கிய பெட்டிகள் அதிகமாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை கண்ட மேரி, ஐயோ, ஆப்பிரிக்காவிற்கு பெட்டி பெட்டியாக மதுபான பொருட்கள் செல்லுகின்றதே, ஆனால் அங்கு செல்ல ஒரே ஒரு மிஷனரி தானா என்ற ஆச்சரியத்தோடு கூறினார். கடல் பிரயாணத்தின் போது அவளோடு பிரயாணம் செய்த ஒருவர் ஆப்பிரிக்காவை பற்றி அதிகமான குறிப்புகளை அவளுக்கு கொடுத்தாங்க. இந்த விதமாக ஆப்பிரிக்கா அடர்த்தியான காடுகளினால் மூடப்பட்டு இருக்கின்றது. எந்த ஒரு வெள்ளையனுமே பார்த்திராத வேகமான ஆறுகள் ஓடுகின்றன, காட்டாறுகள் வேகமாக அடித்து கொண்டு செல்கின்றன என்பதையும் விளக்கினார். அது மட்டுமன்றி அடர்த்தியான காடுகளில் பெரும் யானைகள், சிறுத்தை, புலிகள், பயங்கரமான பாம்புகள் எல்லாம் இருக்கின்றன என்றும் நதிகளில் நீர் யானைகள், முதலைகள் ஏராளமாய் இருக்கின்றன என்றும் விவரித்தார். ஆப்பிரிக்காவில் டூயட் டவுன் என்ற கடற்கரை பட்டணத்தை மேரி அடைஞ்சு அங்கு 4 ஆண்டுகள் பணிபுரிஞ்சாங்க. அந்த நாட்டு மொழியினை கற்றுக்கொள்கிறதற்கும் அந்த மக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அது அவளுக்கு பெரும் உதவியாக இருந்துச்சு. அந்த நாட்டில் உள்ள ஆப்பிரிக்க சிறுவர் சிறுமியருடன் நல்ல முறையில பழக ஆரம்பிச்சாங்க. அவர்களோடு மிகவும் நட்புடன் பழகியதால அவர்களுடைய நல்ல எண்ணத்தையும் நன்மதிப்பையும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவளுடைய உள்ளத்திலோ ஆப்பிரிக்காவின் காடுகள் நிறைந்த உள்பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதே. அங்கே ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் அவளுக்கு இருந்துச்சு. ஆப்பிரிக்கா எதனால இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை வெகு விரைவில் புரிந்து கொண்டா மேரி. அங்கே பாவம், கொடுமை, அசுத்தம் முதலிய தீமைகள் நிறைந்த ஒரு நிலைமையை மேரி கண்டா. அடிமை வியாபாரம் தாராளமாக நடந்து கொண்டிருந்துச்சு. ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் ஈவிரக்கமின்றி பிடிக்கப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டு மிருகங்களை காட்டிலும் மோசமாக நடத்தப்பட்டாங்க. அங்கே இருந்த மக்கள் குளங்களிலும் மரங்களிலும் பலவித அசுத்த ஆவிகள் இருக்கிறதாக நினைத்து பயந்திருந்தாங்க. சிறுமலை வாசிகள் சண்டையிடுவதிலேயும் குடித்து வெறித்து கூத்தாடுவதிலேயும் தங்கள் வாழ்க்கையையும் காலத்தையும் விரயமாக்கி கொண்டிருந்தாங்க. இன்னும் அதில் பலர் மனிதரை தின்னும் நர மாமிச பட்சிகளாகவும் இருந்தாங்க. தங்களுடைய தெய்வங்களை பிரியப்படுத்துவதற்காக மிருகங்களின் இரத்தத்தை சிந்துகிறவர்களாகவும் இருந்தாங்க. ஆப்பிரிக்க தலைவன் ஒருவன் இறந்தால் அவனுடைய ஆவிக்கு துணையாக இருப்பதற்கு அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் அனைவருடைய தலைகளும் வெட்டப்பட்டவர்களாய் அவனோடு கூட புதைக்கப்படுவாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் செய்த குற்றத்திற்காக நஞ்சை குடிக்க செய்தல், கொதிக்கும் எண்ணெயில் கையை தோக்கி செய்தல் முதலியவை தண்டனையாக இருந்துச்சு. ஏதேனும் ஒரு குடும்பத்தில் இரட்ட பிள்ளைகள் பிறந்தால் இவை பேய்களினால் வந்தவை என்று அவர் போதிக்கப்பட்டபடியினால் உடனடியாக அந்த குழந்தைகளை வெட்டி சிறுத்தை புலிகளுக்கு முன்பாக தூக்கி எறிஞ்சு விடுவாங்க. இந்த விதமாக அவர்களை பெற்ற தாய்மார்களும் தனியாக வாழ்வதற்கான தனியாக காடுகளுக்குள் விரட்டியடிக்கப்படுவாங்க. இவர்களில் ஒருவரும் கிறிஸ்துவின் அன்பை பற்றி ஒருபோதும் அறிஞ்சதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையையும் மகிழ்ச்சியையும் பரிசுத்தமான வாழ்க்கையையும் உண்டு என்பதை அவர்கள் ஒருபோதும் உணராமல் இருந்தாங்க.
ஒரு தாயாருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட மேரி அந்த குழந்தைகளுக்கு நேரிடும் நிலையை அறிந்தவளாக வேகமாக அந்த குடிசைக்கு ஓடி போனாங்க. அங்கே அந்த குடிசையில இருந்த ஒரு மூதாட்டியிடம் அந்த குழந்தைகளை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்டார். அந்த குழந்தைகளின் முதுகை ஒடித்து அவர்களை பக்கத்தில் உள்ள புதரிலே தூக்கி எறிய போவதாக அந்த கிழவி கூறினாள். உடனே மேரி அந்த குழந்தைகளை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று வளர்க்க ஆரம்பிச்சா. எப்படியோ அந்த இரட்டை குழந்தைகளில் ஒன்றாகிய ஆண் குழந்தை அதன் உறவினர்களால் திருடப்பட்டு கொல்லப்பட்டு விட்டது. ஆனா மேரி பெண் குழந்தையை மிகவும் பரிவுடன் கவனத்துடன் தத்து எடுத்து ஆப்பிரிக்க குடும்பத்தின் தன்னுடைய முதல் மகள் என்று வளர்த்தார். மேரி அவ்விடத்துக்கு மக்களின் குடிசைகளில் வாழ்ந்து அவர்களின் உணவாகிய மீன், கிழங்கு, பழங்களையே சாப்பிட்டு வந்தார். அந்த மக்களுக்கு உடைகளை தயாரித்தும் எழுத படிக்க போதிக்கும் ஆசிரியராகவும் பிணிகளை தீர்க்கும் செவிலித்தாயாக சேவை செய்து வந்தார். அவர்களுக்குள் ஏற்படும் சண்டைகளை தீர்த்து வைக்கும் தலைவியாக தாயன்போடு அவர்களை அரவணைத்து சரியான வாழ்க்கை பாதையில நடத்தப்பட்டபடியினால அவளை அம்மக்கள் அம்மா என்றே அழைத்தனர். அம்மா ஸ்லேசர் என்ற பெயர் நிலைத்தும் விட்டது. மேரி ஆப்பிரிக்காவில் அந்த மக்களைப் போலவே மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து தன் குறைந்த சம்பளத்திலும் மீதப்படுத்தி அதை ஸ்காட்லாந்தில் உள்ள தன் தாய்க்கும் சகோதரிக்கும் அனுப்பி வச்சார். சில நாட்களில் அந்த இருவரும் ஒருவர் பின் ஒருவராக இறந்து விட்டனர் என்ற செய்தி மேரிக்கு கிடைச்சிச்சு. தான் தன்னந்தனிமையாக கைவிடப்பட்டுள்ளோம் என்று வருந்தி இருக்கும்போது அவளுக்கு ஆப்பிரிக்க குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருப்பதை உணர்ந்தார். இரட்டை குழந்தைகள், அனாதைகள், மீட்கப்பட்ட அடிமைகள் என்று பலர் அவரால் பாதுகாக்கப்பட்டிருந்தாங்க. மேரி தன்னுடைய பல பொறுப்புகளில் ஈடுபட்டு இருக்கும்போது வாரத்தில் அன்று என்ன கிழமை என்று கூட மறந்து விடுவார். அவளுடைய நண்பர்கள் செய்யும் ஜெபங்களும் வேண்டுதல்களும் அவளுக்கு உதவியாகவும் ஊழியத்தில் ஊக்கம் கொடுப்பதாகவும் அமைஞ்சிச்சு. உடல்நலக் குறைவால் மேரி ஸ்காட்லாந்து நாட்டிற்கு திரும்ப போக வேண்டியதா இருந்துச்சு. உடல்நலம் தேறியவுடன் தன்னை திரும்ப ஆப்பிரிக்க நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார். தன்னை அனுப்பாவிட்டால் கடலில் நீந்தி சென்றாவது ஆப்பிரிக்காவை அடைவேன். ஏனென்றால் கிறிஸ்து இல்லாமல் ஆப்பிரிக்க மக்கள் மறிக்கிறாங்க. நான் போக வேண்டும் என்று சொல்லி ஆப்பிரிக்க நாட்டை திரும்ப வந்தடைஞ்சா. அடிமை வியாபாரம் நடக்கிற இடங்களிலும் நர மாமிச பட்சிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் மத்தியிலும் எந்தவித பயமும் இன்றி கிறிஸ்துவின் சேவையில ஈடுபட்டாங்க. முதுமை பிரயாயத்திலும் உற்சாகத்தோடு பணிபுரிஞ்சாங்க. சைக்கிள்ல பிரயாணம் செய்து கிராமங்கள்ல சேவையும் செஞ்சாங்க. சில சமயங்கள்ல அவங்கள நாற்காலியில உட்கார வச்சு சுமந்து செல்வாங்க. இந்த விதமாக மேரி வயது சென்ற நிலைமையிலையும் ஆப்பிரிக்க மக்களை நேசித்து அவர்களுக்கு பணி செய்தும் வந்தாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் மேரியை ஆப்பிரிக்காவின் அந்த பகுதிகளுக்கு நீதிபதியாகவும் நியமித்தது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் முதல் பெண் நீதிபதியாக நியமனம் பெற்ற மேரி ஸ்லேசர் அவர்களே தனக்கு கிடைத்த உயர் பதவியை கிறிஸ்துவுக்கு என்று பயன்படுத்தினாங்க. ஆப்பிரிக்க நாட்டு குடிமக்களும் அங்கு பணிபுரிந்து வந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளும் கிறிஸ்துவை ஏற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு நீதிபதியாக பணியாற்றினாங்க. மேரி ஸ்லேசருடைய திருப்பணியும் ஆப்பிரிக்க மக்களுக்கு செய்த சேவையும் அன்று வெளி உலகிற்கு தோன்றவில்லை. நாகரிகமற்ற இடத்தில் மறைந்து கிடந்தது. ஒருவரும் அறியா நிலையில் இருந்த மேரியின் கிறிஸ்தவ பண்புகளும் சேவையும் வெளி உலக அறிய ஆரம்பித்தது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி மேரி ஸ்லேசரை கௌரவிக்கவும் சேவைகளை பாராட்டவும் முன்வந்தார். அரசாங்க விருதுகளில் வெள்ளி சிலுவை என்ற விருதை அவர்களுக்கு அணிவித்து பாராட்டி கௌரவிச்சார். தம்மை மகிமைப்படுத்திய மகளை கிறிஸ்துவும் கனப்படுத்தி உலகின் உயர் பதவிகளை அடைய செய்தார் என்பதே உண்மை. மேரி ஸ்லேசர் தன் சுய தேசத்திற்கு திரும்பி போகவே இல்லை. கடைசி மூச்சு வரை பணிபுரிய ஆப்பிரிக்காவிலேயே இருந்து விட்டாங்க. பலவீனம், முதுமை, நோய்வாய்ப்படுதல் போன்ற இவைகள் ஒன்றும் அவர்களின் பணியை தடை செய்ய முடியல. நடமாட முடியாத நிலையிலேயும் படுக்கையில் இருந்தவாறே ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் பரலோகத்தை பற்றியதாகவே இருந்தது. இறுதியில 1915ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 13ஆம் நாள் பரமராஜாவின் சந்நிதியையும் அடைஞ்சாங்க. வெகு உண்மையாய் தான் சேவித்த கிறிஸ்துவிடம் வடனையும் கிரீடத்தையும் பெற பரலோகம் சென்றாங்க. அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருந்த பரிசுத்த வேதாகமும் பல போராட்டங்களை ஜெயிக்க உதவுச்சு. அவர்களோடு படுக்கையில் கிடைந்த வேதாகமம் முழுவதும் குறிப்பு எழுதப்பட்டும் கோடுகள் வரையப்பட்டும் காணப்பட்டுச்சு. அவர்களின் உடைமையெல்லாம் உடைகள், புஸ்தகங்கள், கடித கட்டுகள் ஆகிய மிக அற்பமான சில பொருட்கள் தான். உண்மையாகவே அநேகரை
ஐஸ்வர்யவான்களாக்கும் பொருட்டு தன்னை தரித்திரராக்குனாங்க. அநேகர் புது வாழ்வுக்கான தன் வாழ்வு அர்ப்பணிச்சாங்க. ஸ்காட்லாந்து தேசத்து மேரி பயந்த சுபாவமும் மெலிவான தோற்றமும் உடையவங்க. கிறிஸ்துவுக்கு மகிமையும் உலக மக்களுக்கு பயனும் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. மேலான பரலோக பாக்கியம் பெற தன் நேசர் இயேசுவுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிஞ்சாங்க. நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் பயனாகவும் உள்ளதாக மாறும். நம்முடைய பலவீனங்கள், பிரயாசங்கள், தாளந்துகள் எல்லாம் பரமராஜாவின் அழைப்பிற்கு அர்ப்பணிக்கப்படுமானால் எத்தனை மாறுதல்கள் நிகழும். மக்களில், சமுதாயத்தில், திருச்சபையில் வியத்தகும் மாற்றங்களை நம்மால் ஏற்படுத்த முடியும். கிறிஸ்துவின் அன்பின் அழைப்பை ஏற்று நாம் ஒப்பு கொடுத்தால் நம்மையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென்.